அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராகவும், உங்கள் பிள்ளைகளுக்கு நேராகவும், உங்கள் குடும்பத்திற்கு நேராகவும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒரே ஒரு வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நித்திய வெளிச்சம் வேண்டுமா? நித்திய சமாதானம் வேண்டுமா? நித்திய ஆறுதல் வேண்டுமா? நித்திய சுகம் வேண்டுமா? நித்திய மகிமை வேண்டுமா? இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் கிரயமாய் நடக்க வேண்டுமாம். அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் நடந்து விட்டால் உங்கள்கிட்ட இருக்கிற வியாதி என்கின்ற இருள் உங்களை விட்டு நீங்கிவிடும். தடை என்கின்ற இருள் உங்களை விட்டு நீங்கிவிடும். சஞ்சலம் என்கின்ற இருள் உங்களை விட்டு நீங்கிவிடும். இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வகையான இருள்கள் சூழ்ந்திருக்கிறது. அநேக குழப்பம் என்கின்ற இருள் அநேக பிள்ளைகளை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த இருள் எல்லாம் உங்களை விட்டு நிரந்தரமாக நீங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நித்திய வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் கொண்டு போனார். அந்த ஜனங்கள் அந்த வார்த்தை கேட்கும் பொழுது வெளிச்சத்தை சந்தித்தார். அந்த வெளிச்சம் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள், நிதானமாய் கவனியுங்கள். இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே அந்த வெளிச்சத்தின் தெய்வம் உங்களிடத்தில் உதிப்பது அதிக நிச்சயம். அந்த வெளிச்சம் நிச்சயமா உங்களிடத்தில் எப்படியாப்பட்ட இருள்கள் இருந்தாலும் சரி, அந்த இருள்கள் உங்களை விட்டு நீங்குவது அதிக நிச்சயம். எப்படியாப்பட்ட மரண இருள் உங்களிடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இருள் உங்களை விட்டு நீங்குவது அதிக நிச்சயம். எவ்வளவு பெரிய தடை என்கின்ற இருள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, அந்த இருள் உங்களை விட்டு நீங்குவது அதிக நிச்சயம். அதற்குத்தான் இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசித்து பார்ப்போமா? வாசித்து பாருங்கள், தெளிவாய் கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். உங்களை தாங்க சொல்றாரு. யாக்கோபின் வம்சத்தார் என்றால் யார் தெரியுமா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பம் தான் யாக்கோபின் வம்சம். யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடந்து விட்டால் நித்திய சமாதானத்தை கொடுப்பாராம், நித்திய ஆறுதல் கொடுப்பாராம், நித்திய மகிமை கொடுப்பாராம், நித்திய சுகத்தை கொடுப்பாராம், நித்திய ஜெயத்தை கொடுப்பாராம். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வெளிச்சம் யார் தெரியுமா? அந்த வெளிச்சம் தான் இந்த வேதம். அந்த வெளிச்சம் தான் என் தேவன். அப்படிதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் தான் வெளிச்சத்தின் தெய்வமாம். வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய வெளிச்சத்திலே எவன் நடக்கிறானோ இருளிலே நடவாமல் அவன் இருளிலே நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒளியை அடைந்திருக்கிறான். அந்த ஜீவ ஒளிதான் நித்திய ஜீவன். அவர்தான் என் இயேசு கிறிஸ்து. அவர்தான் என்னுடைய பிதா. அவர்தான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்துல வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். அங்க சொல்றாரு நீ வெளிச்சத்துல நடந்துட்டுனா அந்த வெளிச்சமே நான் தாயாங்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் மரண இருள் அகப்பட்டிருக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர் என்கின்ற இருள் அகப்பட்டிருக்கிறாங்க. ஹார்ட் பிரச்சனை என்கின்ற இருள் அகப்பட்டிருக்கிறாங்க. நுரையீரல் பிரச்சனையில் அகப்பட்டிருக்காங்க. இன்னும் சரீரம் தலையிலிருந்து கால் வரைக்கும் அநேக வியாதிகள், சஞ்சலங்கள், பாடுகள் என்கின்ற இருளில் அகப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இருள்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னார் என் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடந்து பாருங்கள். அந்த வெளிச்சம்தான் வேதம். அந்த வெளிச்சம்தான் என் தேவன். அந்த தெய்வம் என்கின்ற வெளிச்சத்திலே நீங்கள் நடந்து விட்டால் உங்களுடைய இருளெல்லாம் மாறிப்போம், இந்த தடையெல்லாம் மாறி போகும். அதற்குத்தான் அதுல தெளிவாக சொல்ல, மறுபடியும் என் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றி என் வழியிலே நடக்கிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்மையான ஒளியை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அந்த நன்மையான வெளிச்சத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் உறுதியாய் கிரயமாய் நடக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தின் தெய்வம் உங்களோடு நடப்பது அதிக உறுதி,
அதில் எந்த மாற்றமும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய செங்கடல் நிற்கிறது. அந்த செங்கடல் இவர்களை வழிநடத்த முடியாத அளவிற்கு, அவர்கள் கடந்து போக முடியாத அளவிற்கு ஒரு பெரிய காரில், அந்த காரில் அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே என் தெய்வம் வர வேண்டும். குதிரைகளும் ரதங்களும் அங்கே பயங்கரமான பிரச்சனைகளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்றது என்ன தெரியுமா? ஒரு பெரிய செங்கடல் இருள் போன்று நிற்கிறது. அப்பொழுது என்ன தெரியுமா சம்பவித்தது? ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க பார்வோனுடைய குதிரைகளும் பார்வோன்களும் அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் வெளிச்சமாய் வந்தார். அல்லேலூயா. அவர் வந்து நிற்கும் பொழுது அந்த இருளெல்லாம் நீங்கி போனது, அந்த செங்கடல் பிளக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். ஒருவேளை செங்கடல் போல பிரச்சனைகளோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிறீங்களா? பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறீங்களா? பெரிய வியாதிக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறீங்களா? பெரிய மரணத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறீங்களா? எதுக்கும் கவலைப்படாதீர்கள். அவைகளை எல்லாம் ஜெயித்த நித்திய ஜீவன் உள்ளவர், நித்திய சமாதானக்காரர், நித்திய ஆறுதலின் தெய்வம், நித்திய மகிமையின் தெய்வம் உங்களுக்கு முன்பதாக வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் ஒளியிலே நடந்து பாருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை மீட்டுக் கொண்டு நடத்துவது அதிக உறுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறதுக்கு வழிவகுத்தது என்ன தெரியுமா? என் தேவனுடைய வெளிச்சம். அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரை இறுக பிடித்துக் கொண்டு அவருடைய வழியிலே கிரையும் உண்மை உத்தமாய் நடந்து பாருங்கள். உங்களுடைய எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறும். உங்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் சரி, கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு மகளே, உனக்கு முன்னாடி பிள்ளைகள் அநேக இருள்களை கொண்டு வந்திருக்கலாம். அந்த இருளை பார்க்காதீர்கள். என் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நடந்து பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சமாகுவது அதிக உறுதி, அதிக நிச்சயம், அது சத்தியம். அதுக்குத்தான் அவர் சொல்றார், நித்திய ஜீவன், நித்திய சமாதானம், நித்திய ஆறுதல், நித்திய மகிமை, நித்திய சுகம், இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி தெரியுமா சொன்னார்? இந்த ஓய்வு நாள்ல, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நிறைய இந்த வார்த்தை ஏன் வருகிறது உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்றார், நானே வெளிச்சத்தின் தெய்வம், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் வெளிச்சத்திலே நடப்பான் என்று சொல்லுகிறார். சமாதானம் என்கின்ற வெளிச்சம் உங்களிடத்தில் வரும், இருள் என்கின்ற தருத்திரம் உங்களை விட்டு ஓடி போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாவீது எப்படி சொன்னார் என்று வாசித்து பாருங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாய் செம்மையாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் அவருடைய இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா. அதாவது செம்மையாய், அதாவது செம்மை என்றால் உண்மை, உத்தமம், உறுதி, வைராக்கியம். அவரை இறுக பிடித்துக் கொண்டு அவருடைய வெளிச்சத்திலே எந்த மனிதன் எப்படியும் என்னை காப்பாற்றுவார். யோபு போல என்னை கொன்று போட்டாலும் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா, என்னை கொன்று போட்டாலும் எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, என்னை கொன்று போட்டாலும் நீங்க என்ன எனக்கு சம்பவிச்சாலும் சரி, உங்களை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன். அந்த வைராக்கியம், அந்த உண்மை, அந்த செம்மை வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகள் ஒரு சிறு கஷ்டம் வந்து விட்டால், பாடுகள் வந்து விட்டால், சஞ்சலங்கள் வந்து விட்டால் பின்வாங்குகிறோம். ஆனால் யோபு பின்வாங்கவில்லை, தாவீது பின்வாங்கவில்லை, ஆபிரகாம் பின்வாங்கவில்லை, யாக்கோபு பின்வாங்கவில்லை, ஈசாக்கு பின்வாங்கவில்லை, மோசே பின்வாங்கவில்லை. அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். அதனாலதான் அவர்களுடைய கோல் துளிர்த்தது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கோல்கள் எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்குள்ளே நின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் நின்று பாருங்கள். அவர் நித்திய வெளிச்சமாய், நித்திய சமாதான காரணராய் உங்களோடு கூட இருப்பது அதிக உறுதி. அதுதான் அந்த வேத வசனத்திலே சொல்லப்படுது. செம்மையாய் யாரெல்லாம் நடக்கிறார்களோ, உண்மையாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இருளிலே இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நன்மை செய்து தீமையை கண்டேன், நல்லதுக்கு காலமே இல்லை, நான் நல்லது பண்ணிட்டு இப்ப நான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறேன், நான் நல்லது பண்ண என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நல்லது பண்ண என்னை விட்டு விலகிட்டாங்க, நான் நல்லது பண்ண எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் நல்லது பண்ண அவங்க எங்களை விட்டு தூர போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஒன்னே ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, இவர்கள் எல்லாம் சுயபலத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு எல்லாம் மாம்ச பலவீனம் உள்ளவர்கள்.
தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு வாக்கு கொடுப்பாரானால் அந்த வாக்கிலே அவர் நிலைத்து நிற்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு முன்பதாக நீங்க உண்மையா நடங்க. மனுஷனை பிரியப்படுத்த நீங்க நடக்க வேண்டாம். மனுஷனுக்கு முன்னாடி உண்மை உத்தமம் நடக்க வேணாம். என் தெய்வத்துக்கு முன்னாடி உண்மையும் உத்தமாய் நடந்து பாருங்கள். அவர் பார்க்கிறார் என்று ஒரு பயத்தோடு நீங்கள் நடந்து பாருங்கள். அவர் சத்தியத்துக்கு பயந்து பாருங்கள், ஊழியருக்கு பயந்து பாருங்கள், சபைக்கு பயந்து பாருங்கள், வேத வசனத்துக்கு பயந்து பாருங்கள், அவருடைய கட்டளைக்கு பயந்து பாருங்கள், அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து பாருங்கள். நீங்கள் பயந்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் செம்மையான வெளிச்சத்திலே உங்களை நடத்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரில் சூழ்ந்திருந்தாலும் சரி, ஒருவரும் காப்பாற்ற முடியாது என்று கைவிடப்பட்ட நிலையில் ஒரு இருள் என்கின்ற ஒரு பெரிய பாதிப்பு நீங்க இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் உங்களிடத்தில் உதிப்பது அதிக நிச்சயம். அதற்குத்தான் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாக்கோபின் வம்சத்தாரே, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சஞ்சலங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கண்ணீர்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துக்கத்துல நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அந்த நல்லவரை நோக்கி வாருங்கள், அந்த புனிதரை நோக்கி வாருங்கள், அந்த புண்ணியரை நோக்கி வாருங்கள். உங்க பிரச்சனையை பார்த்து அங்கே விழுந்துடாதீங்க, உங்களுடைய பாரங்களை பார்த்து அங்கே விழுந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பாரத்தையெல்லாம் கொண்டு வந்து என்னிடத்தில் இறக்கி வைத்து விடுங்க. உடைய துன்பத்தையெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வந்து இறக்கி வைத்து விடுங்கள். உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் இடத்தில் கொண்டு வந்து இறக்கி வைத்து விடுங்கள். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய இருள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதை நீங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? அவர் அதற்குத்தான் இந்த வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், பாடுகளை கண்டு பயப்படாத யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் வெளிச்சத்திலே உங்களை நான் நடத்துவேன். வேதம் சொல்லுகிறது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று அவர் கேட்கிறார். வெளிச்சம் வெளிச்சம் தான், இருள் இருள் தான். அந்த வெளிச்சம் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நடங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தணுமோ உங்களுடைய தரிசனத்தை எல்லாம் நிறைவேற்றி, வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றி அவர் செம்மையான வழியிலே நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க இருள்ல நடக்காம, இருளின் பிள்ளைகளா இல்லாம, வியாதியின் பிள்ளைகளா இல்லாம, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், யாக்கோபின் பிள்ளைகளாய் வாழுங்கள். நிச்சயமாய் அவர் கைவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருள்களை பார்த்து பயந்துராதீங்க, வியாதியை பார்த்து பயந்துராதீங்க, சஞ்சலத்தை பார்த்து பயந்துராதீங்க, கண்ணீரை பார்த்து பயந்துராதீங்க, கடன் பிரச்சனை பார்த்து பயந்துராதீங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்து பயந்துராதீங்க. ஒன்னே ஒண்ணுதான், அவைகளுக்கு முன்பதாக வெளிச்சம் உள்ள தெய்வம், நித்திய ஜீவன் உள்ளவர், நித்திய சமாதானக்காரர் உங்களோடு கூட இருக்கிறார். அதற்குத்தான் வேதம் சொல்லி இருக்கிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லையா, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன். அந்த சமாதானம் தான் இந்த வேதம், அந்த சமாதானம் தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்தையும் இந்த வேதத்தை விட்டு விடாதீர்கள். வேதம் தான் வெளிச்சம், வெளிச்சம் தான் வேதம். மறந்து போகாதீர்கள். வேதத்தை இறுக பிடித்துக் கொண்டு அந்த வெளிச்சத்திலே நடங்கள். அந்த வெளிச்சத்தை தேடி வாசித்து அந்த வெளிச்சம் என்ன சொல்லுகிறதோ அதன் வழியா நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நடந்தே தீரும். அதை தான் யோபு சொன்னார், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தினாலே என்னுடைய இருளை கடந்து போனேன். ஆண்டவரே எப்படி போனார் தெரியுமா? அவருடைய வார்த்தை, அதுதான் வெளிச்சம், அதுதான் வேதம். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தையும் வெளிச்சத்தையும் தெய்வத்தையும் மறந்து போகாதீர்கள். எல்லாம் ஒருவரே, அதுதான் வேதம், அதுதான் என் குமாரன், அதுதான் என் பரிசுத்த ஆவி, அதுதான் என் பிதா. அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த வேத வசனத்தை இறுக பிடித்துக் கொண்டு இந்த வேத வசனத்தில் செம்மையாய் நடந்து போங்கள், வைராக்கியமாக நடந்து போங்கள். அவரே வெளிச்சத்தின் தெய்வமாக உங்களுடைய கரத்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய கரத்தையும் பிடித்து நடத்துவது அதிக உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேத வசனத்தின் பிரகாரம் தெய்வம் உங்களை வெளிச்சத்திலே நடத்துவாராக. ஆமீன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இருளிலே இருக்கிற பிள்ளைகள் உடைய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல, அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் இருளிலே சூழப்பட்டு, எந்தெந்த பிள்ளைகள் வியாதி என்கின்ற இருள், சஞ்சலம் என்கின்ற இருள், கடன் என்கின்ற இருள், பாடுகள் என்கின்ற இருள், ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் சுத்தப்பட்டார்கள், இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கட்டுகளை அறுத்து வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை பாதுகாக்கட்டும், உம்முடைய வரங்கள் பாதுகாக்கட்டும், உம்முடைய கிருபை பாதுகாக்கட்டும், உம்முடைய மேன்மை பாதுகாக்கட்டும். தயவு செய்து உம்முடைய சட்டை நிலம் உங்கள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வெளிச்சத்தில் மாத்திரமே உங்கள் பிள்ளைகள் நடக்க கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இந்த இரக்கம் இந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு வெளிச்சமாயிருந்து உங்களை நடத்துவாராக. ஆமேன்.